15வது கொஷின் பார்க்கலாம். சுருக்குக. சிம்பிளிஃபை. 60 ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே 12 இன்ட்டு தென் இன்னர் ப்ராக்கெட் 24 மைனஸ் இன்னர் ப்ராக்கெட் 14 டிவைடட் பை 7. ஸோ இந்த ப்ராக்கெட்லாம் இங்கே க்ளோஸ் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே 1 2 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இன்னர் ப்ராக்கெட்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். டைரெக்டாக எடுத்தோன்னா நமக்கு எந்த நம்பர் கரெக்டாக வருது நம்ம அதை போட்டு பெருக்கிக்கலாம் அப்படின்லாம் ஆன்சர் கொண்டு வந்தோம்னா ஆன்சர் ராங்காக தான் வரும். இன்னர் ப்ராக்கெட் ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா. 12 இன்ட்டு இங்கே 24 இங்கே இன்னர் ப்ராக்கெட் இது தானே, இதை சால்வ் பண்ணலாம். 14 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ஒரு ப்ராக்கெட் நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு இல்லையா, ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாமா. 60 ப்ளஸ் இங்கே 12 இன்ட்டு இங்கே 24லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 24 மைனஸ் 2னா 22 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. இப்போது இந்த இன்னர் ப்ராக்கெட் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 12ஐயும் 22வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 4 6 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரியா. இப்போது 60 ப்ளஸ் 264 இந்த நம்பரோட 60யை ஆட் பண்ணுங்கள். 4 12க்கு 2 ரிமைனிங் 1 3. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 324. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிது, 324 அப்படின்னு சொல்லி கிடச்சிது. 16th கொஷின் 16வது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு தொழிற்சாலை 87,766 எழுதுகோலை தயாரிக்கிறது. அடுத்த ஆண்டு முந்தைய ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 19,087 எழுதுகோலை தயாரிக்கிறது எனில் இவ்விரண்டு ஆண்டுகளில் தயாரித்த மொத்த எழுதுகோள்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. In a particular year, a factory produced 87,766 pens. Okay. Next year, the number of pens produced was 19,087. More than that produced in the producing year. Producing year na அடுத்த வருஷம் அப்படின்னு அர்த்தம். Produced in the producing year அப்படின்னா அடுத்த வருஷம், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த வருஷம். How many pens were produced during these 2 years? மொத்தமாக இந்த 2 வருஷத்துலேயும் அவங்க எவ்வளோ பென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. இதில் ஒரு தொழிற்சாலையில் முதல் வருஷம் 87,766 பென்னு வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 19,087 பென் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா. அந்த கவுண்டிங்கோட இந்த கவுண்டிங் எக்ஸஸாக பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராலாக அந்த 2 இயர்ஸ் சேர்ந்து அவங்க எத்தனை பென் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஓகே. கிவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிக்கலாமா. நம்பர் ஆஃப் பென் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபஸ்ட் இயர் எவ்வளவு, 87,766. நம்பர் ஆஃப் பென் ப்ரொடியூஸ்ட் இன் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஃபஸ்ட் இயரில் தயாரித்ததை விட 19,087 ஜாஸ்தியாக தயாரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவோட எக்ஸஸாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதை ஆட் பண்ணணும் இல்லையா. ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13க்கு 3 ரிமைனிங் 1, 15 ரிமைனிங் 1 8, 16க்கு 6 ரிமைனிங் 1 10. ஓகேவா. அப்போ இதை போட்டோம்னா 1,06,853 அப்படின்னு கிடைக்கும். அவங்க கேட்குறதே வந்து மொத்த எழுதுகோள்களின் எண்ணிக்கை. ஹவு மெனி பென்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் திஸ் 2 இயர்ஸ். அப்போ 2 வருஷமும் சேர்ந்து அப்படிங்கும் போது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு 9, 11க்கு 1 ரிமைனிங் 1, 16 ரிமைனிங் 1, 14 ரிமைனிங் 1, 9 1. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பென் எவ்வளவு, 1,94,619. சரியா. தென் 17th கொஷின் பார்க்கலாம். 17 2008ஆம் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு, 18,67,591. அடுத்த ஆண்டு மக்கள் தொகை
19,53,632 ஆகிறது எனில் மக்கள் தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பை காண்க. சரியா? The population of a city in the year in 2028 was 18,67,591. In the following year, population become 19,53,632. Find the increase in the population. So, இங்கே வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 2018க்கும் 2019க்குமான பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பாப்புலேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 2018க்கான பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, 2018க்கான மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க கணக்கீடு. அப்போ அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? 2019 இல்லையா? ஸோ அவங்களே வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும்போது பெருசில் இருந்து தான் நம்ம சின்னதாக மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் இன் 2019 எழுதியிருக்கோம், தென் பாப்புலேஷன் இன் 2018 எழுதியிருக்கோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக எவ்வளோ பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 1. ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ எடுத்துக்கலாமா? இங்கே 13 வந்துடும், இங்கே 5 அப்படின்னு வந்துடும். சரியா? 13லேருந்து நம்ம 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4. 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 0. இங்கே 3 சப்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே பாரோ கொடுக்குறோம், இங்கே 4ன்னு வரும், இங்கே 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? 13லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இங்கே 4லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது, இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ கொடுத்தோம்னா இங்கே 8, இங்கே 14 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஓகேவா? 14லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க? 86,041 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி 86,041 பேர் 2018லேருந்து 2019 கம்பேர் பண்ணும்போது 86,041 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? தென் 18th கொஷின் பார்க்கலாம். 18. ஒரு பெட்டியில் 36 பென்சில்கள் உள்ளது எனில் 247 பெட்டியில் உள்ள பென்சில்கள் எவ்வளவு? A box contains 36 pencils. How many pencils are there in 247 such boxes? சரியா? என்ன பண்ணலாம்? ஒரு பாக்ஸில் 36 அப்படின்னா 247 பாக்ஸில் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் ஒன் பாக்ஸ் எவ்வளவு? 36. நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் 247 பாக்ஸ். ஸோ 36 இன்ட்டு 247 ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் நமக்கு கிடச்சிடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8,892 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். சரியா? 19th கொஷின் பார்க்கலாம். 19. 25 குளிர்சாதன பெட்டிகளின் விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,33,750 எனில் ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை என்ன? The cost of 25 refrigerator is rupees 11,33,750. What is the cost of one refrigerator? ஓகேவா? 25 ஃப்ரிட்ஜோடைய ரேட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு ஃப்ரிட்ஜோடைய ரேட் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? காஸ்ட் ஆஃப் ஒன் ஃப்ரிட்ஜ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் 25 ரெஃப்ரிஜிரேட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 ஃப்ரிட்ஜோடைய ரேட்டு 11,33,750. நம்ம ஒன்று ரெஃப்ரிஜிரேட்டர் ரேட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 25ஆல் டிவைட் பண்ணலாமா? நம்மளுக்கு இந்த டிவிஷனை விட இப்படி டிவைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 25ஆல் இந்த வேல்யூவை டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் டிவைட் ஆகாது, 3 டிஜிட் எடுத்துட்டோம்னா 113 அப்படின்னு வரும். 4 டைம் 4 25s are 100. சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 13 கிடைக்கும். தென் அகைன் இந்த 3 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம்.
எத்தனை டைம் வரும் 5 டைம் வரும் 5 25s are 125ன்னு வருமா சப்ராக்ட் பண்ணோம்னா 13 தென் இந்த 7 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே நமக்கு சாரி பை மிஸ்டேக் 133லேருந்து 125 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும் இந்த 7 வந்து கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 87ல் 3 டைமா 75 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா 87லேருந்து 75 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 8லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும் தென் அகைன் இந்த 5 கீழே கொண்டு வந்தோம்னா 125ன்னு வருமா ஸோ இங்கே எனக்கு பிளேஸ் இல்லை அதனால் கண்டினியூஷன் இங்கே கொண்டு வரேன் 125ல் எத்தனை டைமு 5 டைம் 5 25s are 125 அப்படின்னு வரும் ஸோ 0ன்னு கிடச்சிரும் இங்கே ரிமைனிங் ஒரு 0 இங்கே கேரி ஓவர் ஆகும் இல்லையா அந்த வேல்யூவை நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இங்கே 11,33,750 நம்ம 25ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சது 45,350 இது எதனுடைய ரேட்டு ஒரு ஃப்ரிட்ஜோடைய ரேட்டு சரியா 45,350 ஓகேவா 20th கொஷின் பார்க்கலாம் 20 ஒரு சட்டமன்ற தொகுதியில் 5,86,908 ஆண் வாக்காளர்களும் 5,11,699 பெண் வாக்காளர்களும் உள்ளனர் அந்த தேர்தலில் 2,21,583 வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை எனில் அத்தேர்தலில் வாக்களித்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஓகேவா இங்கே மொத்தம் ஆண்களுடைய கவுண்டிங் கொடுத்துருக்காங்க தென் பெண்களுடைய கவுண்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது ஓட் போடாதவங்க அந்த ஓட்டர்ஸோடைய கவுண்டிங்கும் கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனை பேர் ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் 5,86,908 male voters then 5,11,699 female voters in an election 2,21,583 voters did not vote how many people cast their vote in the election ஸோ நம்ம given values எல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா நமக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் வேணும் ஆண் பெண் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நமக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் ஸோ அந்த டோட்டல் ஓட்டர்ஸ்லேருந்து ஓட்டு போடாதவங்களை நம்ம மைனஸ் பண்ணும்போது எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிடும் இல்லையா ஸோ கிவன் வேல்யூ என்ன மேல் ஓட்டர்ஸ் எவ்வளவு 5,86,908 ஃபீமேல் ஓட்டர்ஸ் எவ்வளவு 5,11,699 இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வில்லேஜோடைய டோட்டல் ஓட்டர்ஸ் ஸோ அவங்க அதனால் என்ன பண்ணுறோம் டோட்டல் ஓட்டர்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணலாம் மேல் ப்ளஸ் ஃபீமேல் ஓட்டர்ஸ் ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 10,98,607 டோட்டல் ஓட்டர்ஸ் இன் எ வில்லேஜ் நாம் என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓட் போடாதவங்க ஓட் போடாதவங்க கவுண்டிங்கில் இருந்து ஓட் எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஓட் போடாதவங்களுடைய கவுண்டிங் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா இதிலிருந்து டோட்டல் மெம்பர்ஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இங்கே 10,98,607 அப்படிங்கிறது டோட்டல் மெம்பர்ஸ் இன் எ வில்லேஜ் இங்கே 2,21,583 அப்படிங்கிறது அந்த எலெக்ஷனில் ஓட் போடாதவங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா எத்தனை பேர் ஓட் போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 4 இங்கே வந்து 0 போரோ கொடுத்தோம்னா இங்கே 10 இங்கே 5 அப்படின்னு சொல்லி வந்துருமா 10லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 இங்கே 0 இங்கே 7 9லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 7 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 8 சரியா அப்போது எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க 8,77,024 மெம்பர்ஸ் அந்த எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இதில் 6th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு சாப்டருக்கான வீடியோஸ் நம்ம 3 பார்ட்ஸாக போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ for watching.